இறைவா உங்கள் வீட்டு பிள்ளைய அதுமாரி கடிச்சிருது, கொதறிடுது, கொத்தரி பிச்சு பிச்சு எரிஞ்சு மார்ச்சேரியில் உங்கள் பிள்ளை இருந்தால் இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்களா? உங்கள் அப்பா அம்மா சீனியர் சிட்டிசன் கொதறி அள்ளி இறஞ்சா நீங்கள் பேசுவீங்களா? என் தெருவுக்கு நீ வராத, நாயை விட்டு கடிக்க விடுவான். இது எப்படி நியாயமா? அது எவ்வளோ பெரிய அன்றைக்கி என் வீட்டு வரி பணத்தில் போட்டிருக்கு உனக்கு தார் ரோடு, என் வீட்டு வரி பணத்தில் உனக்கு தெருக்குழா கனெக்ஷன் கொடுத்துருக்கான், என் வீட்டு வரி பணத்தில் ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே என்னோட வரிப்பணத்தில் தான் இருக்குது. அவங்க வரிப்பணத்தில் நான் வாழ்கிறேன், என் வரிப்பணத்தில் அவங்க வாழ்கிறாங்க. எப்படி நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? நான் காலைல இடியாப்பம் வைக்க போவேன், மிளகாய் வைக்க போவேன், ஆப்பிள் பழம் வைக்க போவேன், ஆரஞ்சு பழம் வைக்க போவேன், ஸ்விக்கி சுமோட்டோ டெலிவரி பண்ண போவேன். எனக்கு சொல்லுவீங்களா வராதுன்னு? வெளிநாடுகள்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த தெருநாயை, அதுமாரி நம்மளும் மெயின்டைன் பண்ணலாம். இங்கே இது கடிக்க போகுது, இது கடிக்காது, இது ரேபிஸ் இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ இது ஹோலில் வேக்சின்ஸ் 1 lakh டாக்குக்கு மேலே வேக்சினேட் பண்ணுறதும் எளிதான விஷயம் இல்லை. ஒரு டாக் ஷோவில் ஓன்னு குலைச்சி காட்டுதுப்பா ஒன்று. அதில் அந்த நிகழ்ச்சி மேலே அவ்வளோ ட்ரோல், முழு வீடியோவே நீங்கள் போடுவீங்களான்னு. போட்ட 10 நிமிஷத்துக்கே உங்கள் மானம் கப்பல் ஏறுது. ஃபுல் ஃபுட்டேஜ் போய் தான் எவ்வளோ தற்கூரித்தனமாக பேசியிருப்பீங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போது இந்த நாயோட சர்ச்சை ஓகே சார், இந்த தெருநாய்களோடைய சர்ச்சை இப்போ இந்த நியானா ஷோலேருந்து இது ஒரு பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. இப்போ நேற்று நீங்கள் ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு போட்டிருக்கீங்க, எல்லா பேப்பர்லேயும் உங்கள் பேர் தான் வந்திருக்கு. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். இதுக்கு என்ன தான் தீர்வு? இந்த தெருநாய்க்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் விமர்சனமாக பேசிகிட்டே இருக்காங்களே சார். ஆக்சுவலாக இது நம்ம போட்டது என்னென்னா, இந்த பிட்புல் இந்த மாதிரி ராட்வெல்லர் இந்த மாதிரி அக்ரெசிவ் டாக்கை இவங்க பப்ளிக்காக அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இது தெருநாய்க்கு ரேபீஸ் இருக்குது, ரேபீஸ் வேக்சினேட் கிடையாது இந்த டாக்குக்கு, இது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகி போயிடுது. ரொம்ப அக்ரெசிவ் டாக்கை ரொம்ப கேஷுவலாக அவங்க வாக்கிங் கூட்டிகிட்டு வர்றாங்க, சிங்கத்தை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி அப்படின்றது தான் நம்மளோட ப்ரேயர். நான் வழக்கு போட்டு நான் 20 நாள் ஆச்சு. அதுக்கு அடுத்த 4வது நாளே இங்கே ஜாபர்கான் பட்டேயில் கருணாகரன் ஒருத்தரை பிடிச்சி கடிச்சு ஸ்பம்பு எடுத்து இறந்து போயிட்டார். பிட்புல் டாக்கு அடித்து வேட்டையாடிட்டு அவர் இறந்தும் போயிட்டார். அப்போ நேற்று இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் 14வது வழக்காக வந்துச்சு. இந்த நீதிமன்றத்தில் வரக்குள்ளே ஆல்ரெடி ஜட்ஜு டிசைடிங்கில் இருக்காங்க. ஏன்னா இந்த மேட்ரு ரொம்ப சென்சிட்டிவ்னு தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி போன வாட்டி என்னென்னா கார்ப்பரேஷன் விரிவான எலாபரேட்டடாக இதுக்கு ஒரு என்ன செய்ய போகிறீங்கன்னு திட்ட வரையறை, என்ன பண்ண போகிறீங்க ஆர்டர் போடுங்கன்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. நேற்று கார்ப்பரேஷனும் சஃபைன், அவங்க ஒன்றும் இதில் மறுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, உண்மை தான். அப்படி இது நாங்கள் மறுக்கலை, நாங்கள் ஷெல்டரில் எல்லாம் அடைச்சிடலான்னு பிளான் பண்ணுறோன்னு. அவர் சொன்னார், இது மாடு கிடையாது ஷெல்டரில் அடைச்சா சும்மா இருக்கிறதுக்கு, நாய் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பட் மனுதாரருடைய மனு வெரி சீரியஸ். நம்ம கடந்து போயிட முடியாது, அதை என்னவோ ஏதோன்னு கடந்துட முடியாது, வெரி சீரியஸ். சுப்ரீம் கோர்ட்டும் இது ரொம்ப சீரியஸாக தான் இதை பார்க்குது. இதுக்கு ஒரு வெளிநாடுகள்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த தெருநாயை, அதுமாரி நம்மளும் மெயின்டைன் பண்ணலாம் இங்கே அப்படின்னு சொல்லி விரிவாக அவருடைய யோசனையெல்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க? அப்போ கார்பரேஷன் சைட்லேருந்து அக்ரெசிவ் டாக்டராங்க பிரிக்க, டாக்ல எப்படி நீங்கள் அக்ரெசிவ் நான் அக்ரெசிவ் எப்படி பிரிப்பீங்க? அது ஃபைப்ரிகேட்டே பண்ண முடியாது. டாக் எப்படி தெரிஞ்சுப்பீங்க இது கடிக்க போகுது, இது கடிக்காது, இது ரேபீஸ் இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ இது ஹோலில் வேக்சின்ஸ் 1 lakh டாக்குக்கு மேலே வேக்சினேட் பண்ணுறதும் எளிதான விஷயம் இல்லை. அப்போ அதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு வெளிநாடுகளில் ஒத்து பார்ப்போம். அந்த நாட்டில் எப்படி தெருநாய்களை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்து நம்ம அதை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்கள் வழக்கு நேற்று டிஸ்போசல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வழக்கு ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, எல்லா வழக்கும் இங்கே கொண்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வழக்கு சுப்ரீம் கோர்ட் போயிடுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நேற்று. இதுக்கு மேலே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போய்க்க வேண்டியதான், அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஸ்போசல் முடித்து வைக்கப்படுது வழக்கு. இந்த வழக்கில் நாங்கள் கேட்ட ப்ரேயர் என்னென்னா, இந்த அக்ரெசிவ் நாய்க்கு முகக்கூட இருக்குல்ல, ஃபேஸ் மாஸ்க் அந்த இது போட்டு வரணும். பிளாஸ்டிக்லேயே விற்கிது. இப்போ வாக்கிங் கூட்டிகிட்டு போக சொல்ல அதுக்கு அவசியமாக போட்டு வரணும். ஆரம்பத்தில் நம்ம கண்ணுக்குட்டி மண்ணு திங்காமல் இருக்கிறது கூடு போடுவாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசில் மாட்டு கண்ணுக்குட்டி மண் தின்றோம், அதுக்கு ஒரு கூடு போட்டு அப்படி நிற்கும், தாய்ப்பால் வீட்டுக்குள்ளே கூட்டு எடுத்துருவாங்க. ஸோ வெளியில் அழைச்சிட்டு வரக்குள்ள நீங்கள் கூட போடுறதுனால காத்தோட்டமாக இருக்கும். அந்த கூடு பிளாஸ்டிக்கில் இருக்குது, அதை போட்டு தான் அழைச்சிட்டு வரணும் அப்படின்ற உத்தரவையும் எனக்கு பிறப்பிச்சாங்க நேற்று ஒரு 12:30 மணிக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த எல்லா செய்தி சேனல்லையும் திட்டு பிரேக்கிங் ஓட ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த நாயை நான் ரொம்ப நாளாகவே கவனிச்சுட்டு வர்றேன். நம்ம இதுக்கெல்லாம் நேரம் செலவிடலாமாங்கிற விஷயங்கள் தான் இங்கே ரொம்ப சென்சிட்டிவ். எல்லாரும் ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்தை கடந்து போயிடுறாங்க. கடி வாங்கினவங்களும் கடந்து போயிடுறாங்க, கடிக்க வேடிக்கை பார்த்தவங்களும் கடந்து போயிடுறாங்க. கடந்து போகிற விஷயமே கிடையாது. இது ஒரு கட்டத்தில் சேலஞ்சிங்காக நிற்கும். இது
ஒரு தீவு முழுக்க பாம்பாகவே இருக்குது தெரியுமா ஒரு தீவில். உள்ளே நுழைய முடியல, ஆராய்ச்சி பண்ண போனவங்கலாம் இறந்துட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு கட்டத்தில் உருவாகிடுங்க. அப்போ நீங்கள் தெருநாய்க்கு வந்து சோறு வைக்கிறது, அது ஏற்கனவே கார்பரேஷன் வந்து சர்க்குலர் இருக்குது, கோர்ட்டு சர்க்குலர். யார் இந்த நாய்க்கு சோறு வைக்கிறீங்களோ அவங்க தான் அதை கடிச்சா பொறுப்புன்னு. ரெஸ்பான்சிபிலிட்டியும் யாரும் எடுத்துக்க தயாரா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விருப்பப்பட்டு அதை வந்து குழந்தை மாதிரி பார்த்து நாங்க சோறு வைக்கிறோம், அது கடிக்கிறதுக்கு நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்னு கேட்குறாங்க சார். ஒரு ஒரு டாக் ஷோவில் ஓன்னு குலைச்சி காட்டுதுப்பா ஒன்று. அப்போ அந்த அளவுக்கு இவங்களுக்கு அதை பற்றியான என்ன நம்ம ட்ரோல் ஆகிறோம்னே தெரியாமல் இருக்காங்க. அப்போ இவங்களோட மனநிலை எப்படி இருக்குது? ஒருத்தர் சொல்கிறாரு, ஆட்டோவில் வச்சு குழந்தைய கூட்டிகிட்டு போனோம் சார், என் புள்ள நாய் வந்துச்சு கட்டடிச்சேன், குழந்தை வந்து செத்துச்சு, 6 நாள் ஆகுதுன்றாரு. அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, அதே ஒரு குழந்தை குறுக்க வந்துருந்து கட்டடிச்சிருந்தாலும் இதே சொல்லுவீங்களா அப்படின்னு. ஒரு வருஷத்துக்குள்ளே என் குழந்தை வந்து இறந்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, ஒரு குழந்தை வந்து குறுக்க வந்து நீங்கள் ஆட்டோ கட்டடிச்சு இறந்து போயிருந்தாலும் இதே வார்த்தையை சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க. ஏங்க சாரி, குழந்தையும் நாயும் ஒன்றா? ஏங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டு, மனித உயிரோட எந்த உயிரையும் கம்பேர் பண்ணுறது கிடையாது. அதுதான் சிஸ்டம், உலகம் பூரா அதுதான். மனிதன் தான் ஃபஸ்ட்டு உயிரினம். அதுக்கு அடுத்தடுத்த லிமிட்டில் தான் அடுத்த எல்லாமே அகரிணை, ஐந்தறிவு ஜீவன் சொல்கிறாங்கல்ல, அகரிணை. மனிதன் மட்டும் தான் 6ஆம் அறிவு படைத்தவன், எமோஷனில் வெளிக்காட்ட முடிஞ்சவன். இந்த உலகமே மனிதனுக்காக தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. மனுஷன் தான் ஃப்ளைட்டில் ஏறி போவான், மாடாடா ஏறி போகுது. அப்போ இவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது பாருங்கள், ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதுங்க பாவம் இல்லையா அப்படின்னு. ஏங்க ஏனையில் தூங்கிட்டு ஆடிட்டு இருக்க குழந்தைய நாய் கவிட்டு போய் குதிரை அடைஞ்சிருது, தெருவில் விளையாண்டுட்டு இருந்த நான் இதை வந்து நாய் வந்து வேட்டையாடுது. வீடியோ பார்க்குறோம், எவ்வளோ வீடியோஸு. பெரிய சீனியர் சிட்டிசன் லேடியை பிடிச்சி கதறி வைக்குது. முதல்ல ரேபீஸை பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதை ஜட்ஜ் அதை ரொம்ப கிளியராக சொன்னார். ரேபீஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் டிசீஸ். அதுன்னு மருந்தே இல்லாத ஒரு வியாதி இருக்கிறது என்றால் அது ரேபீஸ் தான். இல்லை, தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துல இருக்குது நாய்க்கடி ரேபீஸில் 5,70,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த ரேபீஸை பற்றியான புரிதலே இவங்கள்ட்ட இல்லை. இது என்ன ஆகும் அப்படின்றத அதுதான் நீதிபதி சொன்னார். இது வந்து டாக் இஸ் வெரி சீரியஸ். இது சும்மாலாம் நம்ம ஃப்ளோட் ஆகி போக முடியாது. 6 கோடி நாய் இருக்குது சார். 6 கோடி நாய் இருக்குது. 1 கோடி நாய்க்கு தான் வேக்சின் போட்டிருக்காங்கிறாங்க. எப்படி பார்க்கலாம், எங்கேருந்து போடுறது? மனுஷனுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. 8 கோடி பீப்புள்ஸ், 8.5 கோடி. அதில் பார்த்துங்க எத்தனை கோடி நாய் இருக்குது. மனுஷனுக்கு ஈக்குவலாக நாய் இருக்குது. அப்போ நாய்க்கு தந்தனா மனுஷங்களை காப்பாற்றணும் இல்லையா? மனுஷங்களை காப்பாற்றணும். அதான் சொன்னேன், அந்த பாம்பு ஹவாய் தீவை சொன்னேன், பாம்பாக இருக்குது. இப்போ இது நாட் ஓன்லி சிட்டி, வில்லேஜ்லேயே மாட்டை ஆடெல்லாம் கடிச்சிருது, செத்துருது மாடாடெல்லாம். அது நிறையா நாயாங்கிற குழப்பத்திலே போயிடுது. அதை ஒரு உடற்குறாய்வு செய்து அதை வந்து பண்ணுற அளவுக்குலாம் வில்லேஜில் டைம் இல்லை. பாவம் விவசாயிகள் என்ன செய்ய முடியும்? கோழி தோண்டி போச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அதே தான் சிட்டிலையும் சொல்கிறேன். ரேபீஸ் வந்த குழந்தைங்களை பார்க்க சொல்லுங்கள். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ ரொம்ப கொடுமைங்க. டாக்டரே சொல்கிறாரு, நீ ரேபீஸ் சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் ஒன்று தான், தெரியலனாலும் ஒன்று தான், நீ மரணம் உறுதி. அதில் மாற்று கருத்தே கிடையாது. காஸ் ஆஃப் டெத்து உறுதி. அப்போ அந்த இறுதி நேரத்தில் என்ன சார் பண்ணுவீங்கன்னு அந்த டாக்டர் கேட்குறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது, காம் பண்ணலாம். காம் மீன்ஸ் ஸ்லீப்பிங் டோஸு வேறு ஏதாவது போட்டு உங்களை அமைதிப்படுத்துவீங்க, நாயாவே ஆகிடுவீங்க. உங்களை குறைந்தபட்சம் கருணை கொலை தான் செய்யலாம். அதுக்கு மேலே காம் மீன்ஸ் அதான் நான் மீனிங். பேச முடிய மாட்டேங்குது, எச்சம் முழுங்க முடிய மாட்டேங்குது. அந்த வீடியோலாம் பார்க்க சொல்ல பானி ஊத்தம், ஃபிக்ஸ் வந்துடும் உங்களுக்கு, டாக்கு மாதிரியே ஆகிடுவாங்க. அப்போ இது எவ்வளோ ஒரு டேஞ்சரான விஷயத்தை இவங்க அசால்ட்டாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதில் அந்த நிகழ்ச்சி மேலே அவ்வளோ ஒரு ட்ரோலு. முழு வீடியோவே நீங்கள் போடுவீங்களான்னு போட்ட 10 நிமிஷத்துக்கே உங்கள் மானம் கப்பல் ஏறுது. ஃபுல் ஃபுட்டேஜ் பேசி தான் எவ்வளோ தற்கூரித்தனமாக பேசியிருப்பீங்க. இல்லை, அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் சார், இதை நாங்கள் வேற மாதிரி கன்வே பண்ண நினச்சோம், நாங்கள் பேசினது தப்பு இல்லைன்னு. இதையுமே இவங்க தானே பேசுனாங்க, இவங்க பேசினது தானே போட்டிருக்காங்க. இதில் கன்வே பண்ணுறதுலாம் விஷயம் இல்லை நிறையாளரே. இப்போ நான் இப்போ நேரம் பேசுகிறேன், நான் பேசுனதில் சில தவறுகள் உருவாகலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் சொல்ல வந்த நேரேஷன் என்னங்கிறத புரிஞ்சா போதும். நான் ஒரு நேரேஷன் சொல்கிறேன்ல, இந்த டாக்கு எதிராக நம்ம வந்து கடந்து போகல, நாக்கு எதிராக நம்ம வழக்கு போடுறோம், வழக்கு ஹைகோர்ட் வருது, கற்றறிந்த நீதிபதிகள், கற்றறிந்த அரசு வழக்கறிஞர், கற்றறிந்த வழக்கறிஞர்கள் அப்பியர் ஆகிறாங்க, கேஸ் நடக்குது. அப்போ நீதிமன்றத்துக்கு கேஸுக்கு டைம் ஒதுக்குது. ஒரு தவறான கேஸாவோ ஒரு டைம் பாஸ் கேஸாக வருது, எனக்கு ஃபைன் போட்டுருவாங்க. 2 lakhs 5 lakhs ஃபைன் கட்டணும். கட்டினா தான் அடுத்த வழக்கே நான் போட முடியும். நானே ப்ராக்டிசிங் லாயர், நானே மனுதாரராக இருக்கேன். பார்த்தேன் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு. நான் எல்லா சைட்டேஷனும் கலெக்ட் பண்ணி போடக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட்டு ஆரம்பத்தில் கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. யாரை கார்பரேஷன் நேற்று ஃபைல் பண்ணுறாங்க, நேற்றோட கேஸ் முடித்து வைக்கப்படுகிறது. அப்போ இவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது? ஒரு கோர்ட்டுக்கு போது சுப்ரீம் கோர்ட்டில் வேறு அந்த வழக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ எங்களது சுப்ரீம் கோர்ட்டு அதோட மெர்ஜ் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கேஸு. இப்போ இனிமேல் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை தான் நாங்கள் டீல் பண்ணணும். அங்கேருந்து எங்களுக்கு ஒரு சம்மன் வரும். சம்மன் வந்த பிறகு நாங்கள் வீடியோ கால்லையோ அல்லது நேராவோ
விர்ச்சுவல் கோர்ட்டோ நேராக கூட போய் போகணும்னு வச்சுங்க. இந்த சுச்சுவேஷனில் இருக்க ஒரு சீரியஸான மேட்டரை ஜட்ஜி சொல்கிறார், வெரி சீரியஸ், இது வந்து நம்ம ஈஸியாக கடந்து போக முடியாதுன்றாரு. இல்லை சார், இல்லை பாதிக்கப்படுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்கள் தான் சார். இப்போ அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க, அவங்கள போய் நாய் கடிச்சு ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் செலவு பண்ண முடியுமா சார்? அதே தான் நான் கேட்குறேன். சென்னையில் போட் கிளப்பில் நாய் இருக்கா, தெருநாய் இருக்கா சொல்லுங்கள். பணக்காரர்கள் வசிக்கும் இடங்களில் தெருநாய் இருக்கிறதா? இல்லையே. அவங்க கார்பரேஷன் வச்சோ ஏதோ வச்சோ இல்லை கொல்ல கூட முடியுது, நாயே இல்லை. ஆனால் ஏழைகள் நம்ம வசிக்கிற மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் தானே கடிக்குது. பணக்காரர்கள் நாயை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை தம்பி. வீட்டில் கார் ஸ்டெப் டு ஸ்டெப்னு சொல்லுவாங்க பாருங்க. வீட்டில் கார் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களை உள்ளே விட போகுது. பாதி ஸ்கூலில் உள்ள காரை அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிற கிளாஸ் பீப்புள்ஸ்க்குலாம் உள்ள கார் போகும், ரோல்ஸ் ராய்ஸ், பென்ஸ், BMW அந்த ப்ரொஃபைல் உள்ளது, உள்ளே வந்துடும். இன்னும் பணக்காரர்கள் ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றுறாங்க, நேராக கொண்டு இறக்குறாங்க, மறுபடியும் இங்கே வந்துடுது. எந்த விதமான பொது மனுஷனையும் சந்திக்க வேண்டியில்லை. இன்னும் சொல்ல போனால் ஜெயிலில் போகுது இல்லை எஸ்கார்டு வண்டி, அந்த மாதிரி தான் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க போகுது. அவ்வளோ பாதுகாப்பாக இங்கே ஏற்றுறாங்க, ஜெயிலுக்குள்ளே இன் பண்ணுறாங்க. அதே மாதிரி தானே இருக்காங்க சாமானிய மக்களுக்கு. சாமானிய நம்ம எங்கெங்க ஆட்டோவில் போகிறோம், நடந்து போகிறோம், கடைக்கு போவோம், நம்ம வீட்டு பிள்ளைங்க கடைக்கு போவோம், பணக்காரர்கள் வீட்டு பிள்ளைங்க கடைக்கு போகுதா? நம்ம என்ன சொல்லுவோம், ஏப்பா வெள்ளை முடிஞ்சு விட்டு வாங்கிட்டு வாப்பா, இப்போ டீ தூள் வாங்கிட்டு வாப்பா, ஓடு தம்பி ராஜா பால் வாங்கிட்டு ஓடு, முட்டை வாங்கிட்டு வாங்க. அப்படி தான் நம்ம வீட்டு பிள்ளைங்க வளர்ந்துருக்கு. அவங்க வீட்டு பிள்ளைங்க கடைக்கு போகுது, அங்கெல்லாம் ஆள் இருப்பாங்க, ஆளே காரில் போவாங்க. அதேமாரி ஷாப்பிங் போகணும், நேராக போய் காம்ப்ளெக்ஸில் இறங்கி உள்ளே போய் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் எங்கே இருக்குது நாய்? கிடையாது. நேராக உள்ளே போயிட்டு உள்ளே வைத்தியம் மட்டும் வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சீரியஸான விஷயத்த வந்து இவங்க இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக, மேலும் அதோடு அவங்க விடலைங்க, அடுத்த நாள் வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க. நாங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்ல, ஏங்க ஒரு வாட்டியாக மொக்கை வாங்கியாச்சுன்னா அது விட வேண்டியதானுங்க. இல்லை, எனக்கு என்னன்னா 5 அறிவு இருக்கிற அந்த நாய் பேசுறது உங்களால புரிஞ்சிக்க முடியுது. நாய் இப்படி கட்டனா இதுக்கு இந்த அர்த்தம்ன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. 6 அறிவு இருக்கிற மனுஷனோட மனசை புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லையா சார்? அவங்களுக்கு பாதுகாப்புன்றது ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க? அதாவது இது வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்பீச். அதாவது ஒரு நம்மலாம் ஒரு மாடர்னாக இருக்கோம். நம்ம ஜீவகாருண்யம்னா முதல்ல என்னென்னு தெரியுமா? வள்ளலார் இருக்கார்ல, அவரை புத்தகத்தை வாங்கி படிக்க சொல்லுங்க. இந்த என் டேபிளில் இருக்க வள்ளலார் புத்தகம். அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் உன வாடினேங்கிறாரு. பயிருக்கு உயிர் இருக்குது, மரத்துக்கு உயிர் இருக்குது. தொட்டாசினி செடி இருக்குல்ல, அது தொட்டிங்கன்னா அப்படியே சினுங்கும். அதுதான் முதல்ல உயிர்னு கண்டுபிடிச்சது. நீங்கள் மரத்தை வெட்ட போகிறீங்களா, வெட்டுறதுக்கு முன்னாடி மரம் பயப்படுமா? ஆனால் இந்த டேபிள் இதில் செஞ்சுருக்கு சொல்லுங்கள், அதில் தான் மரத்தில் தான் செஞ்சுருக்கு. இல்லை சேரு, இந்த டோரு, பீரோ, கட்டில் எல்லாமே மரத்தில் செஞ்சுருக்கு. அப்போ எப்படி நீங்கள் மரத்தை வெட்டக்கூடாது தான், ஆனால் நம்மளோட தேவைக்கு அதை வெட்டுறாங்க தானே. சைக்கிள் இருக்கும். இப்போ அந்த லேடியை சொல்கிறாங்க, அந்த நடிகை எலி உயர கடிச்சிச்சான், 10,000 ரூபா செலவு வச்சான். அப்போ என்ன செய்யணும், எலியை வீட்டில் கூட்டு வச்சு விருந்து வைக்கணும். எலியே சாப்பிட இல்லையே, தூங்க இல்லையே, உயரெல்லாம் கடிக்காதுன்னு சொன்னால் எலி கேட்குமா? கேட்காது. இப்போ பாம்பு வந்து குத்தும் தம்பி, ஆனால் பாம்பை கொல்லக்கூடாது, தெரியுங்கள? ஏன்? உணவு சுழற்சியில் பாம்பு இருந்தால் தான் எலியை கொல்லும். எலி பாம்புடைய உணவு, எல்லாம் எலியை அழிச்சிடும்னு சொல்கிறாங்க. அழிக்கக்கூடாது, அழிச்சா பாம்பு என்ன அழிஞ்சிடும். ஒரு உயிரோட சாப்பாடு அழிச்சிட்டிங்கன்னா அந்த உயிர் எப்படி வாழும்? இது உள்ள சுழற்சி. பாம்பெல்லாம் அடிக்கக்கூடாது, காட்டில் கொண்டு விட்டுறணும். இப்போ பாம்பு, இப்போ நல்ல பாம்பு, கட்டு விரியன், இப்படி ஏகப்பட்ட பாம்பு இருக்குது. கட்டு விரியெல்லாம் கடிச்சா கண்ணாடி விரிய, கட்டு விரிய 1/2 மணி நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். அதை ஒருத்தர் பேசி வச்சுருக்காரு, பாம்பு கடிச்சா ஹாஸ்பிட்டலுக்கு போகாத, பொறுமையாக போகணும்னு சொல்லி செத்து தான் போகணும். அப்படியெல்லாம் டீல் பண்ணாதீங்க. உடனே இது மாதிரிலாம் டீச் பண்ணாதீங்க. முதல்ல ஹாஸ்பிட்டல் போக சொல்லுங்க. முதல்ல தெரியலன்னா பேசாமல் இருந்தாலும் நல்லது. சைலண்டாயிரம் பக்கி, நீ இதான் தெரியலை இல்லை. நமக்கு இப்போ மருத்துவத்தை பற்றி நம்ம எவ்வளோ தெரிஞ்சிருக்கோமோ நம்ம அனுபவத்தை சொல்லலாம். நம்ம வைத்தியம் பண்ணுது, ஆப்ரேஷன் பண்ணுது, இதை தான் நான் வெளில டெலிவரி பண்ணலாம். முதலாக ஒரு மருத்துவமே தவறுன்னு அப்படி பேச முடியும்? மருத்துவமனைக்கு போகாதீங்க. தேல்லாம் கடிச்சா ஹாஸ்பிட்டல் போ. கரும்பு திறந்தால் செத்து போயிடுவோம். தேல், கதண்டு அதெல்லாம் கடிச்சதெல்லாம் செத்துருவோம். நம்ம 2 கதெல்லாம் கூட தாங்க முடியாது. மருத்துவமனைக்கு போங்க. சின்ன குழவி, செங்கொழவி இதெல்லாம் கடிச்சதுன்னா வெங்காயம் வச்சு தேய்க்கிறது, சுண்ணாம்பு தேய்க்கிறது, இதெல்லாம் பாசிபிள். எவ்வளோ நேரத்தில் நீங்கள் மருத்துவமனை போகிற வரைக்கும் தான். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் மருத்துவமனைக்கு தானே போகணும். அந்த வகையில் தான் நாயுமே வருது. நாய் கடிச்சாலும் 3 மாதத்துல செத்துறாங்க. ஏங்க, நாயை பற்றி நபிகள்லாம் எழுதியிருக்காருங்க. 7 முறை கழுவுங்கள்னு சொல்கிறாரு தண்ணி வச்சு. இதே தான் ராபிஸுக்குன்னு சொல்கிறாங்க. நாய் கடிச்சா கழுவிட்டு நீங்கள் மருத்துவமனைக்கு போயிடணும். லேட் பண்ணவே கூடாது. அது உபநோய்கள். நம்ம எல்லார்ட்டையும் டயாபெட்டிக் இருக்குது, நம்மளுக்கு பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிடாம எங்கே இருக்கும்? தலைமையிலேருந்து கால் வரைக்கும் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். உபநோய்கள் இருந்தால் ஈஸியாக அடிச்சிடும் நம்மளை. நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்டானவங்க வேணால் தாக்கு பிடிக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. அது ஒரு 6 மாதத்துக்கு, மற்றவங்களாம் தாங்க மாட்டாங்க. மருத்துவமனை போங்க. ரேபிஸுக்கு மருந்து கிடையாது, மற்றபடி ரேபிஸில் ப்ரிகாஷன் பண்ணுறதுக்கு மருந்து இருக்குது, சிம்டம்ஸுக்கு மருந்து இருக்குது. அதை நம்ம செய்யாமல் நம்ம தவறாக டீச் பண்ணிட்டு ஒரு ஷோவில் உட்காந்துக்கிட்டு, இல்லை 11 மணிக்கு மேலே நீங்கள் ஏன் வெளியே போகிறீங்க? இது வந்து அன்டச்சபிலிட்டி. இது தீண்டாமை பார்க்குறது. என் தெருவுக்கு நீ வராத, நாயை விட்டு கடிக்க விடுவான். இது எப்படி நியாயமா? இது எவ்வளோ பெரிய அன்றைக்கி வீட்டு வரி பணத்தில் போட்டிருக்கு உனக்கு தார் ரோடு.
என் வீட்டு வரிப்படத்தில் உனக்கு தெருக்குழா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, என் வீட்டு வரிப்படத்தில் ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே என்னுடைய வரிப்படத்தில் தான் இருக்குது. அவங்க வரிப்படத்தில் நான் வாழ்கிறேன், என் வரிப்படத்தில் அவங்க வாழ்கிறாங்க. எப்படி நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? நான் காலைல இடியாப்பம் வைக்க போவேன், மிளகா வைக்க போவேன், ஆப்பிள் பழம் வைக்க போவேன், ஆரஞ்சு பழம் வைக்க போவேன், ஸ்விக்கி சுமோட்டோ டெலிவரி பண்ண போவேன். எனக்கு சொல்லுவீங்களா வராதுன்னு? நைட்டு ஒரு 11 மணிக்கு சாப்பாடு வேணால் கொண்டாந்து கொடுக்குறாங்கல்ல, வராதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை, இதே டாக் லவர்ஸ் ஒரு 11 மணிக்கு எமர்ஜென்சிக்கு வெளியே போகிறாங்க, அப்போ அவங்கள கடிச்சா அவங்க ஒத்துப்பாங்களா? இதே டாக் லவர் ஐடிலேருந்து வேலையை முடிச்சுட்டு இறங்கி வரக்குள்ள பப்புன்னு வந்து பிடிங்கி விட்டா தெரியும். அது ஏங்க அது டொமஸ்டிக் அனிமல்ங்கிற வார்த்தையே புரிஞ்சுவங்க. யானை இருக்குல்ல, யானை எவ்வளோ ட்ரெயின் பண்ண யானை தூக்கி போட்ட மிதிக்கலையாங்க திருச்செந்தூர் கோயிலில். அப்புறம் ஃபீல் பண்ணிச்சு, அது ஃபீல் பண்ணி அது மிருகம், அதுக்கிட்ட போய் இந்த ஆசீர்வாதம் வாங்க போய் கேரளா போயிருந்தோம். யானை மலை ஏறினாங்க, வேண்டாம் தம்பி நமக்கு அது ஆகாதுன்னு. என்னை பூமர்னு கூட நினச்சிட்டு போங்க, பட் எனக்கு அவசியம் இல்லை, அது அனிமல், அது பாவம், அது மேலே நான் ஏன் எதுக்கு ஏறணும்? ரசிக்கிறேன், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், எட்டி லாங் சைடில் உடையாந்த உடனே ஓடி ஒளிஞ்சிக்கிற அளவுக்கு இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுகிட்ட போய்ட்டு விளையாட முடியும்? எவ்வளவோ நம்ம பயிற்சி செய்யப்பட்ட யானை அது அதோட சுபாவத்தில் தான் இருக்கும், அது மாறாது. அது சர்க்கஸில் ரிங் அடிக்குது இல்லை சிங்கம், அதோட சுபாவம் என்ன? எத்தனை ரிங் மாஸ்டர் தூக்கி போட்டு மிரிச்சிருக்கு, தின்னு இருக்கு, அதோட கேரக்டர் அதுதான். அதேமாரி இப்போ நாய் சொல்கிறாங்கல்ல, இவங்க வீட்டு குழந்தைகளை இறைவா அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், அதை தவறாக என்ன நினச்சிடக்கூடாது. யார் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் எனக்கும் வலி. கண்டிப்பாக இறைவா உங்கள் வீட்டு பிள்ளைய அதுமாரி கடிச்சிருது, கொத்தறிடுது, கொத்தறி பிச்சு பிச்சு எரிஞ்சு மார்ச்சேரியில் உங்கள் பிள்ளை இருந்தால் இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்களா? உங்கள் அப்பா அம்மா சீனியர் சிட்டிசன் கொதறி அள்ளி எறிஞ்சால் நீங்கள் பேசுவீங்களா? பேச மாட்டாங்க, பேச முடியாது, பேச மாட்டாங்க. அன்னைக்கு இந்த நாய் மேலே உங்களுக்கு இருக்க லவ் இருக்குமா? எங்கள் பிள்ளையே கடித்து சாவடித்தாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பா அம்மாவை கடித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நாயை லவ் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். தட் இஸ் ஜீவகாருண்யம். எதை பற்றி பேசுகிறீங்க? ஜீவகாருண்யம். ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறி கடையிலையும் மீன் கடையிலையும் வரிசையில் நிற்கிறீங்க, காசுமேடு போய் விலை கம்மி, ஒரு கூட நிறையா வாங்கி வச்சு அவிச்சு வச்சு ஏற்றுறீங்க. நீங்கள் என்ன ஜீவகாருண்யத்தை பற்றி பேசுறது? வள்ளலாறு வந்து செடிக்கு உயிர் இருக்குன்னு சொன்னார். அப்படி பார்த்தா கேரட்டு எல்லாமே உயிர் தானே தம்பி, அதை எப்படி நம்ம எடுத்து சாப்பிட முடியும்? பட்டி கிடந்தான் சாகணும். முட்டை இல்லைன்னா என்ன ஆகும்? புரோட்டீன் இருக்காது. மீன் இல்லைன்னா ஒமேகா 3 இருக்காது. மீட் இல்லைன்னா சரியான உடம்புக்கு சத்து இருக்காது. எல்லாமும் நமக்கு சாப்பிட எடுத்துக்கிறோம். காரணம் மற்ற ஜீவராசிகள் வேறு, நம்ம வேற. உங்ககிட்ட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா நீங்கள் கடந்து அழுவீங்க தெரியும். ஆனால் நாய்கிட்ட இருந்து அந்த குட்டியை பிரிச்சாந்தானே வளர்க்குறோம். அது ஏதாவது ஃபீல் பண்ணுதா? எங்கடா 5 குட்டி போட்டோம், இன்னைக்கு 1 காணும், அடுத்த நாள் 2 காணும், தேடணும்ல. அது இப்படியே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார், இப்போவே 6 கோடி நாய் இருக்கு சார். இன்னும் ஒரு 5 வருஷம் போனால் 12 கோடி நாய். மனுஷங்களை விட நாய் அதிகமாயிடும்ல, பெரிய பிரச்சனை ஆகிடுங்க. அதுக்கு உணவு எங்கெங்க இருக்கு? பெருசாக வர்றது பிரச்சனை. அதுக்கு சாப்பாடு எங்கே இருக்குது? அதுக்கு தெருவில் கடந்து இழைச்சி போய் அது ரொம்ப முடியெல்லாம் குட்டி போய் ரொம்ப ரொம்ப எங்க மனிதர்களே இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அனாத ஆசிரமத்தில் தூக்கி கொண்டு விட்டுறோம். இது ஜீவகாருண்யத்தை பற்றி பேசணும், இதை பற்றி பேசிருக்கணும்ல. நான் இருந்திருக்கணும் வச்சு கிழிச்சிருந்துருப்பேன் எல்லாரையும் உட்கார வச்சு. அப்பா அம்மா கொண்டு போய் அனாத ஆசிரமத்தில் விடுறாங்க, அனாதையாக ரோட்டில் விட்டு போயிடுறாங்க. நம்ம வீட்டிலே ஒரு பைத்தியம் இருந்தால் இப்போ காரில் ஏற்றியாந்து எங்கேயோ ராமேஸ்வரம் கொடியக்கரை வேதாரண்யம் இறக்கி விட்டு போயிடுறாங்க. சொந்த வீட்டில் உள்ளவங்களே, அவங்களாம் இந்த ஊருக்காரங்க கிடையாது. அவ்வளோ பைத்தியங்களை ஒன்றா இறக்கி விட்டு போயிடுறாங்க. அவங்கள வைத்தியம் பண்ணி சரி பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை. இந்த இருக்கு கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு சேர்த்தாலே 6 மாதத்தில் சரியாயிடுவாங்க. அப்படி இருந்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டங்களில் இவங்க உட்காந்து சும்மா பேசணும்னு பேசுகிறாங்க. பேசணும்னு பேசுறது. மனுஷங்களை விட நாய் ரொம்ப சிறந்தது, நாய் ரொம்ப நன்றி உள்ளதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஐயோ, நாய்க்கு வள்ளுவன் நன்றிக்கு எழுதியிருக்காங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலைங்க. பலத்தை உனக்கு தான் நன்றியோடு இருக்கும், எனக்கு எப்படி நன்றியோடு இருக்கும்? உன் தெருவில் நீ போனால் கிடைக்காதுப்பா, நான் வந்தால் கிடைக்குமே. ஆமாம், நான் சும்மா வருவேன், வாக்கிங் வருவேன், போஸ்ட்மேன் வருவார், போஸ்ட்மேன் வந்து கடிச்சு விட்டுருமா? உனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் அனுபவிக்க முடியாது. கொரியர் பாய் வருவான், கொரியர் பாயை கடிச்சிருமா? கெஸ்ட்டு வந்திருப்பாங்க, இங்கே இருக்கா, நீ யார் சொல்கிறதுக்கு? 9 மணிக்கு மேலே என் தெருக்கு வர அன்டச்சபிலிட்டி. இந்த தீண்டாமை, இது வந்து தீண்டாமை பண்ணுறாங்க. இது அதை விடுத்துட்டு நாங்கள் நாய் லவராக இருக்கோம். அதுக்கு மேலே ஷோ ஃபுல்லாக போடு, 8 மணி நேரம் போடு, 9 மணி நேரம் போடு, இதெல்லாம் தேவையே இல்லாதது. அங்கே போனால் இந்த கருத்து பேசினா இப்படிலாம் வரும், பேக் ஃபயர் ஆகும்னு தெரியாமல் பேசினா எப்படி? ஒரு விஷயம் சரியாக ப்ரெசன்டேஷன் பண்ணலன்னா பேக் ஃபயர் ஆகிடாது. இதெல்லாம் சொல்லுவான், யூடியூப்பில் உட்காந்து யார் வேணால் பேசலாம் முடியாது. கொஞ்சம் சிலிப்பானுச்சுனாலும் அர்த்தமே மாற ஆரம்பிச்சிடும். அதை சோர்ஸ் பண்ணி லைன் பண்ண முடியாது நம்மளால. இல்லை, அந்த ஷோவை பற்றி தெரியாமையா சார் பேசுகிறாங்க? 10 வருஷமாக நடக்கிற ஒரு ஷோ. ஏங்க, அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, அவர் ரொம்ப பொறுமையாக, அவ்வளோ அருமையாக பல விஷயம்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சென்சிட்டிவான விஷயத்த. ஏன் ஜாதி பிரச்சனையே சொன்னார். அது வந்து தப்புக்கான தண்டனைன்னு நான் நினைக்கிறேன். சரிதானே அப்படின்னாரு. அது உங்கள் கருத்து, நான் சரின்னு நான் சொல்லலைன்ட்டாப்புல. அவரை உடனே என்ன ஜாதி, கோபிநாத் செட்டியார், அவங்க அப்பா வால் போஸ்டெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் இங்கே ஒரு ஜாதி இருக்கும் தான், எப்படி இல்லாமல் இருக்கும்? நான் சொல்கிற ப்ரெசன்டேஷன் என்ன பாரு, என் ஜாதி, என் குலம், கோத்திரம் எல்லாத்தையும் ஏன் தேடுறீங்க? சொல்கிறது அறிவுக்கு பொருந்துனா எடுத்துக்கணும், இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடணும். நாயினால இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. இப்போ நான் அடுத்த ஒரு பொதுநல வழக்கு எடுத்து வச்சிருக்கேன் தம்பி, செம வழக்கு.
என் மன திருப்திக்கு தான் நான் பொதுநல வழக்கு போடுறேன். பந்தாவுக்கோ விளம்பரத்துக்காவோ கிடையாது. எனக்கு என்ன விளம்பரம்? நானே ஊரறிஞ்சாலும் எனக்கு என்னத்துக்கு விளம்பரம் வேண்டியிருக்கு? ஆனா இவங்க இதுல பப்ளிசிட்டிக்கு தான் சார் பண்றாங்க. இவங்க பப்ளிசிட்டி தான். எல்லாத்தையும் நேட்டி புட்டியாக பேசுறது, ஓன்னு தேம்பி தேம்பி அழுவுறது. ஓன்னு தேம்பி தேம்பி அழுத சதா வந்து ஹேமா கமிட்டிக்கு அழுதுருக்கணும்ல, ஏன் அழலை? இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? பொள்ளாச்சி பாலியல் சமூகத்துக்கு எங்கே போனாங்க? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கு எங்கே போனாங்க? ஆர்ஜிகர் மருத்துவமனையில் மௌமிதா டாக்டரை ரேப் பண்ணி கொண்டாங்களா, அப்போ எங்கே போனாங்க? டெல்லி நிர்பயா வழக்குக்கு எங்கே போனாங்க? மணிப்பூரில் நெத்தம் பத்தி எறித இவங்களாம் எங்கே போனாங்க? திடீர் போராளிகளே, ஃபேஸ்புக்கு போராளிகளே, டாக்குக்கு இன்னைக்கு நீங்கள் குலைச்ச நீங்கள், நான் சொல்கிற விடத்தில் குலைச்சிருக்கணும்ல. நான் குலைக்கிறேன், எல்லா விடத்தையும் நான் குலைச்சிக்கிட்டு தான் இருக்கேன், நான் விட மாட்டேன். அதை விடுத்துட்டு சும்மா திடீர்னு வந்துட்டு ஒரு ஷோவை போட்டு கொலாஸ் பண்ணி, அது ஒருத்தர் சொல்கிறாரு, என் பையன் செத்துட்டாங்கல்ல, நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எதிர்த்தரப்புலே பேசுகிறதுக்காக நம்ம உட்காந்துருந்தாலும் சரி தம்பி, ரியலி ஐ எம் சாரி. இது ரொம்ப உங்கள் குழந்தை இருந்தது நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். நான் இதுக்கு மேலே இந்த டாபிக் இங்கே உட்காந்து பேசலை. அப்படி ஒருத்தர் இந்த பக்கத்தில் இந்த பக்கம் அத்தனை பேர் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கணும். ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இருந்தார் அந்த 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 டீமில். ஒரு மனுஷன் இருந்தார். ஒரு மனுஷன் ஐம் சாரி நான் தெரியாமல் இந்த பக்கம் உட்காந்துட்டேன், நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிட்டு நான் இந்த பக்கம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த குறைந்தபட்சம் அந்த ஒரு மனிதர் எழுந்த பிறகு அனைவருமே எழுந்து இல்லை இந்த ஷோவை எப்படியே விட்டுறலாம், நாங்கள் இதுக்கு மாதிரி டாக்டர் பற்றி நான் பேசலை, எங்களுக்கு உள்ளார்ந்து எங்களுக்கு வருத்தமாயிட்டு அப்படின்னு யாருமே எங்கே சொல்லலையே. மறுபடியும் அந்த நாய் செத்த ஒரு அவரே டார்கெட் பண்ணி 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 போகிறாங்க. என்னாயின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வளர்ப்பு நாயாக இருந்தோட உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுடலாம். பிட்புல் வளர்த்தவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. நீங்கள் ஒன்னாயின்னு ஒத்துக்கிறீங்கன்னா நாளைக்கு ஒரு நாய்க்கு பிரச்சனை வந்தால் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடலாம். அது முடியாது, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு போராடுறீங்க? நான் அரசாங்கம் என்ன சொல்லுது, என்னாயின்னு சொல்லுது. நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், நாங்கள் வளர்க்குறோம், நாங்கள் உணவளிக்கிறோம், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. அதுதானே தம்பி சரி. சார் உங்களை மாதிரி ஒரு சில ஆட்கள் தான் பொதுநல வழக்கு போட்டு மக்களுக்காக பேசுறீங்க சார். தொடர்ந்து பேசுங்க. உங்களை மாதிரி ஆட்களால் தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் வந்து ஒரு தீர்வுக்கு வரும் சார். கண்டிப்பாக நிச்சயமாக என்றும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட சாமானியன் பக்கமே நாம் நிற்போம். அதற்காகவே இந்த கல்வி, என் கல்வி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட சாமானியனுக்கு பயன்படவில்லை என்றால் நான் இந்த கல்வியை துறந்துவிட்டு நான் வேறு வேலைக்கு சென்று விடுவேன். நன்றி.